ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். நாய்ஸ் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணி மை ஜர்னின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எஃபெக்ட் வரும். அதில் 4th எஃபெக்ட்டு கரெக்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் ஃபோட்டோன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதில் மேக்ஸிமம் 4 ஃபோட்டோஸ் தான் வைக்க முடியும். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அது அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுங்க. இதே மாதிரி 4 ஃபோட்டோவையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். 4 ஃபோட்டோவுக்கு மேலே எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 சேவ் பண்ணிவிட்டு மீதி 4 சேவ் பண்ணி அதுக்கப்புறம் 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது நம்ம 4 ஃபோட்டோவை ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு 4 ஃபோட்டோஸை எடிட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே ரீப்ளேஸ் ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை எடுத்து க்ராப் பண்ணி டிக் கொடுங்க. இப்போ நம்ம செகண்ட் 4 எடுத்தாச்சு. மொத்தம் 8 ஃபோட்டோஸ் எடிட் பண்ணியிருக்கோம். இப்போது வேறு ஏதாவது எடிட்டிங் ஆப்குள்ளே போய் 2 வீடியோவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் யூகட்டில் ஜாயின் பண்ணுறேன். யூகட்டில் போய்ட்டு 2 வீடியோவையும் பக்கத்தில் வச்சு சேவ் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக வீடியோ ப்ளே பண்ணால் இப்படி தான் இருக்கும்.